ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். வயசாக வயசாக நம்ம உடம்புல நிறைய பலவீனங்கள் இருக்கும், நிறைய மாற்றங்கள் இருக்கும். முக்கியமாக கண் பார்வை நமக்கு குறைஞ்சிட்டே போகும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கண்களில் பார்வை மங்கி போகிறதுக்கு முன்பாகவே வேதாகமத்தை எவ்வளவு தூரம் படிக்க முடியுமோ படித்து கொள்ளுங்க. எவ்வளோ வசனங்களை உள்வாங்க முடியுமோ உள்வாங்கி கொள்ளுங்க. எவ்வளவு வசனங்களை மனப்பாடம் செய்து நம்ம இருதயத்தில் எழுதி கொள்ள முடியுமோ எழுதி கொள்ளுங்க. ஒருவேளை நம்ம கண்ணின் ஒளி இழந்து போகலாம், இருதயத்தில் இருக்கிற வசனங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 6:24. ஆமாங்க, இன்னைக்கும் நம்ம ஆண்டவருடைய ஒரு நாமத்தை தான் சொல்ல போறோம். வாங்க என்னோட சேர்ந்து சொல்லுங்க. யெகோவா ஷாலோம். நியாயாதிபதிகள் 6:24. யெகோவா ஷாலோம். நியாயாதிபதிகள் 6:24. இன்னும் ஒரு முறை சேர்ந்து சொல்லலாமா? யெகோவா ஷாலோம். நியாயாதிபதிகள் 6:24. ஆமாங்க, நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். நம்ம எல்லாருக்குமே தினமும் நம்மளை சுற்றி நம்ம சமாதானத்தை குலைக்கிற காரியங்கள் நிறைய நடக்குதுங்க. அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிற சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் கொடுக்கிற சமாதானத்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையுமே கெடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அதனால் எப்பயாவது உங்களுக்கு பயமோ குழப்பமோ வருதுன்னா நீங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 6:24 படி யெகோவா ஷாலோம் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் இருதயத்தை தெய்வீக சமாதானம் ஆட்கொள்ளும். ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பை பை. வேதம் என் மன மகிழ்ச்சி.